ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஈவினிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். நான் சாயந்தரம் என்னென்ன வேலை பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு இயற்கை காட்சி. சாயந்தர நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான காற்று. நம்மளுக்கு அந்த காற்றோட சவுண்டு, அப்புறம் பறவைங்க கத்துற சவுண்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக கேட்கும். இந்த மரம் பூரா நம்மளுக்கு தான் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மரத்துக்காரங்க மரத்துலேயே கட்டி வச்சு அடிச்சு போடுவாங்க. இது வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குட்டி தோப்பு. இப்போ வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீட்டுக்குள்ளே வீடு வாசல் எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இது என்ன எல்லோரும் வீடு வாசல் கூட்டுறதா அப்படின்னு நினைப்பீங்க. இருந்தாலும் நானும் இப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வாசல் வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு நம்ம ஆட்டுக்குட்டிங்களை வந்து ஆட்டுக்கிட்ட அவுத்துடுறதுக்கு வந்திருக்கோம். ஆட்டுக்குட்டியா என்னடா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, அம்மாவும் அப்பாவும் ஆடு வளர்த்துட்ருக்காங்களா. அந்த ஆடு வந்து ஒரு 3 குட்டி போட்டிருக்கு. சொல்லப்போனால் மொத்தமாக 4 குட்டி போட்டுச்சு. அந்த 4 குட்டியில் ஒரு குட்டி வந்து செத்து போச்சு. மீதி 3 குட்டி இருக்குது. அந்த 3 குட்டிங்களை வந்து இப்போ அவங்க அம்மாட்ட நம்ம அவுத்துட போகிறோம். ஏன் கூடையை போட்டு கவுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா, நிறைய நாய்ங்க வருதுங்க. நாய்ங்க வந்து அந்த ஆட்டுக்குட்டியை வந்து ஒரு மாதிரி பார்க்குது ஒருன்னு. அதனால் நாங்கள் வந்து அந்த பஞ்சாரத்தை வாங்கி அதுக்குள்ளே வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம். அவங்க அம்மாட்ட கழட்டி விட்டால் அதுங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. இவங்க வந்து மீனு, இவங்க பெரியவங்க வந்து மீனு. இந்த சைடு பாருங்களேன் எவ்வளோ காற்றடிக்குது அப்படின்னு. ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால அந்த கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும். அந்த காற்றோட அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பார்க்கும்போது. அந்த மரங்க இருக்கிறதே தனி அழகு தான். நம்ம குட்டீஸுங்க பார்த்திங்கன்னா அந்த ஆடை படுத்தி எடுத்துருவாங்க. அந்த ஆட்டுக்கு வாய் இருந்தால் கூட அழுதுரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு பாடுபடுத்திடுவாங்க நம்ம பாப்பா வந்து. ஒரு வழியாக அவங்க அம்மாட்ட அவுத்துட்டுட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு போட்டெல்லாம் வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, சாமி கும்பிட்ருவோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, டெய்லியுமே சாமி கும்பிடுவோம். அழகாக விளக்கு போட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நேரம் அக்கா தங்கச்சிங்க கூடலாம் ஃபோனில் பேசுவேன். பால் காய்ச்சி வச்சுருக்கேன். பால் காய்ச்சிட்டு நம்மளுக்கு ஒரு கிளாஸ் பால் எடுத்து குடிச்சிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்கு வந்தாச்சு. பாத்திரங்க காலைல சமைச்ச பாத்திரங்க, அப்புறம் அந்த பால் பாத்திரம் 2 பாத்திரம் எல்லாம் கிடந்துச்சு. சரி அதை கையோட கழுவி சொல்கிற மாதிரி தான். வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி. நம்ம எவ்வளோ வேலை பார்த்தாலும் வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து அவங்க வேலை அவங்கவுங்களுக்கு பெருசுங்கிற மாதிரி, நம்மளுக்கு வீட்டிலேருந்து செய்கிற வேலை நம்மளுக்கு பெரிய வேலை, அவங்களுக்கு வெளியே போய் செய்கிற வேலை அவங்களுக்கு பெரிய வேலை. வீட்டிலேருந்து எவ்வளோ வேலை செய்கிறோன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து என்ன செய்கிற, வீட்டில் தானே இருக்கேன் என்ன செய்கிற அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து நம்மளுக்கு பழகியே போச்சு அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்து வந்து இன்றைக்கி மார்னிங் காலைல துவைச்சி வச்சுருந்தேன். அந்த துணியெல்லாம் நல்லாவே காஞ்சிருச்சு. இன்றைக்கி வெயில் கொஞ்சம் நல்லாவே அடிச்சிச்சு. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா துணியெல்லாம் மடித்து நீட்டாக எடுத்து வச்சிடலாம். அன்னன்னைக்கு துவைக்கிற துணி அன்னன்னைக்கு மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலையும் மிச்சமாகும், துணியும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். 2-3 நாள் போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துணி வந்து ஒரு மாதிரி சுருக்கம் கொடுத்துரும். அது மடித்து வச்சாலும் துவைச்ச மாதிரியே இருக்காது. அதனால் அன்னன்னைக்கு துவைக்கிற துணியை அன்னன்னைக்கு மடிச்சுக்கலாம். ஒரு நாள் விட்டு போனால் பரவாயில்ல, ஏதோ ஒரு அர்ஜென்ட் வேலை அந்த மாதிரினா நெக்ஸ்ட் டே கூட மடிச்சுக்கலாம். அதனால் அன்னன்னைக்கு துணியை அன்னன்னைக்கு மடிக்கிறதே பெட்டர். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்மாவும் அப்பாவும் ஒரு குட்டியாக ஒரு மிஸ் வச்சு நடத்திட்டுருக்காங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நைட் டெய்லி, இன்றைக்கி மட்டும் கிடையாது, நான் டெய்லி நைட்டு வந்துட்டு அம்மா அப்பா கடைக்கு போயிடுவேன். அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவேன் என்னால் முடிஞ்சது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாத்தா வந்து சாப்பிட வந்துட்டார். அவருக்கு நம்ம பரிமாறிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்குறோம். அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா பேப்பரை அறுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? பேப்பர் வந்து எதுக்குன்னா பார்சல் கட்டுவோம் இல்லைங்களா, அந்த பார்சலுக்காக அம்மா வந்து நியூஸ் பேப்பரை வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து கடையில் வந்து கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க நைட் டைம் அப்படிங்கிறனால. அதனால் நம்ம வந்துட்டு சாம்பார், குருமா, சட்னி இது எல்லாமே கட்டுவோம். நம்ம ஈவினிங் வந்து நம்ம கடையில் என்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா புரோட்டா, இட்லி, தோசை, அப்புறம் கொத்து பரோட்டா இது மாதிரி போடுவோம். சப்பாத்தி மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து போடுறதில்ல, நம்ம ஏரியாவுக்கு சப்பாத்தி செட் ஆகலை அப்படிங்கிறனால மாவு போட்டு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி போடுறதில்ல, மீதியெல்லாம் போட்டுட்ருக்கோம். நம்ம வந்துட்டு எல்லா வேலையுமே பார்ப்போம். கேஷியராகவும் இருப்போம், அப்புறம் சப்ளையராகவும் இருப்போம்,
டேபிள் க்ளீன் பண்ணுறவங்களாகவும் இருப்போம். ஏன்னா நம்ம கடை அப்படிங்கிறனால நம்ம தானே சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம ஆள் போட்டு வேலை செய்கிற அளவுக்குலாம் நம்ம கடை அவ்வளோ ஒன்றும் பெரிய கடை இல்லை. அதனால் நம்மளே க்ளீன் பண்ணிக்குவோம், நம்மளே சர்வ் பண்ணிக்குவோம், நம்மளே கேஷியர் ஆயிடுவோம். அப்புறம் நான் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி டெய்லியுமே நைட்டு போயிடுவேன். இன்றைக்கி மட்டும் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் டெய்லி போயிடுவேன். டெய்லி நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு போல் கடைக்கு போயிடுவேன். ஒரு 8:30 9 மணிக்கிட்ட கொஞ்சம் அந்த கம்பெனிலேருந்து சாப்பிட வரவங்களாம் வந்துடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆள் வந்துட்டார். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 9:30க்கு தான் அவர் வருவார். வந்து கை கால் கழுவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். ரொம்பவே ஒரு கடினமான சூழ்நிலையில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்போ தெரியுது அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. நம்ம கட்டி கொடுத்து நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இது எல்லாமே தெரியும். நம்ம அப்பா வீட்டில் இருக்க வரைக்கும் நம்ம ஜாலியாக இருப்போம். ஆனால் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து நம்ம பொறுப்பு ஏற்றுக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம குடும்பம் நாளைக்கு நம்ம வச்சுருக்கணும், நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம வந்து பெரியவங்களாயிடுறோம் அப்படின்னே கூட சொல்லலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, லைஃப்பில் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் தான். போயிட்டோம் அப்படின்னா டோட்டல் சேஞ்ச். சில பேர்த்துக்கு சேஞ்ச் ஆகுது, சில பேர்த்துக்கு சேஞ்ச் ஆகிறதில்ல. எப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமையும். ஒருத்தருக்கு அவங்களுக்கு பிடிக்காட்டா கூட அந்த லைஃப்பை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்றுக்குவாங்க. அது வந்து புத்திசாலித்தனம்னு கூட சொல்லலாம். சில பேர் எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு வந்துட்டு அதை வந்து ரொம்ப பெருசு பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்க மத்தியில் அந்த புத்திசாலித்தனமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறவங்கள தான் நான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஈவினிங் வந்துட்டு கடைக்கு வந்துடுவேன். மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் அவங்களே பார்த்துக்குவாங்க. காலையிலையும் மத்தியானமும் அவங்களே பார்த்துக்குவாங்க கடையை. நைட்டு மட்டும் நான் வருவேன். ஏன் அப்படின்னா, அதை சாப்பிட்றவங்க மத்தியானமும் காலையிலையும் வந்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. பாதி காசு கொடுக்குறவங்க, பாதி வந்து அக்கௌண்ட் எழுதுறவங்க தான் வருவாங்க. நைட் டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வேலை பார்க்குறவங்க தான் வருவாங்க. கம்பெனிலேருந்து தங்கி வேலை பார்ப்பாங்களே அவங்க மட்டும்தான் வருவாங்க. அதனால் சம்டைம்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எழுதாமே போயிட்டாங்க. அதனால தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாளாக வந்துட்டு கொஞ்ச நாளானா ஒரு 9 மாதம் கடை வச்சு 1 இயர் அந்த மாதிரி தான் ஆக போகுது. ஆனால் ஃபஸ்ட்டு கடை வச்சுருந்தாங்க, அப்புறம் மறுபடியும் இடையில எடுத்துட்டாங்க. நாங்கள் திருப்பூர் வந்த புதுசில் வச்சுருந்தாங்க, இப்போ வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எடுத்துட்டாங்க, மறுபடியும் வச்சுருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு அவங்களால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளே வச்சு வீட்டில் எப்படி சமைப்போமோ அந்த மாதிரி நம்ம நார்மலாக வந்து முதலே அப்படி தான் பண்ணியிருந்தோம். இப்போயுமே அப்படி தான். எந்த ஒரு கடையில் போடுற எந்த ஒரு கெமிக்கலும் போடுறதில்ல. நம்ம வீட்டில் எப்படி சமைப்போமோ அதே மாதிரி தான் சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு 7-8 மாதத்துக்கிட்ட நான் வந்து மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டேன் கடைக்கு. ஏன் அப்படின்னா, அந்த கணக்கை வந்து நைட் டைமில் அந்த கொஞ்சம் கூட்டமாக இருக்க டைமில் பார்த்து அவங்க வந்து எழுதாமே போயிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எழுதுனதுக்கு மேலேயே அந்த ஏதோ ஒரு படத்தில் வர மாதிரி எழுதுனதுக்கு மேலேயே எழுதி விட்டுட்டு நான் எழுதிட்டேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு படிக்க தெரில அப்படிங்கிறனால அவங்க நிறைய ஏமாந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கரெக்டாக வந்துச்சு, ஏன் அப்படி வருதுன்னு அப்புறமா கணக்கு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி அவங்க வந்து தில்லு முள்ளெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நான் வந்து கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் நைட் டைம் மட்டும். இப்போ வந்து நாங்களும் சாப்பிட வந்துட்டோம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தோசை மாவு மட்டும்தான் மிச்சமாக இருந்துச்சு. இட்லி புரோட்டா எல்லாமே காலி ஆயிடுச்சு. அந்த தோசை மாவில் ஆளுக்கு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாம்பார் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. இருந்த சாம்பாரை நீங்கள் ஊற்றிக்கோங்க, நான் வந்து சட்னிலே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சட்னிலே சாப்பிட்டுட்டேன். அவருக்கு வந்து கொஞ்சமாக அந்த சாம்பார் ஊற்றிக்கிட்டேன். எல்லா நாளுமே எல்லாமே காலியாயிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஹோட்டல் கடை வச்சுருக்கவங்க பொழப்பே இது தான். காலியான ஆனது தான், இல்லை அப்படின்னா நின்று போனது தான். ஒரு வழியாக வியாபாரம் முடிந்து விட்டது. மணி பார்த்திங்கன்னா இப்போது 10:30 ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியது தான். நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கே 11 மணி ஆயிரும். சாப்பிட்டு போயிட்டு தூங்க வேண்டியது தான். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சாப்பிட்டு போகலாம், பசி எடுக்குது.